அதாவது மக்களே, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஒரு வீடியோவில் 3 பாட்டிங்க, ஒரே ஒரு பையன். அந்த பையன் வந்து அவர் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு ஐயா. அவருக்கு வந்து சரியாக பேச வராதாட்டிருக்குது. அவர் இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு பையன் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாப்புல அவங்கள. அந்த பாட்டி வந்து நல்லா ஏதோ ஒன்று ஜோக் அடிக்கும். இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்கள 3 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சண்டை வேறு இதுக்கு இடையில அவங்க 2, 3 பேத்துக்கு சண்டை. இந்த பையனை ஏதோ ஒருத்தர் அடிச்சிருவாங்களாட்டு, கிள்ளி வச்சுருவாங்களாட்டுக்குது. இந்த பையன் ஒரு ரிப்போர்ட்டு. அந்த அம்மா குளிக்க சொன்னால் குளிக்கவே மாட்டேன்னு ஒரு மல்லு கட்டும் இல்லையா? அது உண்மையில் பார்த்தாலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மக்களே. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற டிப்ரெஷன் மட்டும் இல்லை மக்களே, ப்ரெஷர் கூட இறங்கிடும் அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியோடு இந்த மாதிரினால. அதெல்லாம் உண்மையில் கொடுத்து வச்சுருக்கிறது நிறைய பேர்த்துக்கு தேவையை வேண்டான்றவங்களுக்கெல்லாம் இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க. 100 வயசு 150 வயசு மட்டும் கொடுக்குறாங்க மக்களே. எங்களுக்கெல்லாம் தேவை. நாங்கள்லாம் அனாதையாகவே வாழ்ந்துட்டோம். எங்களுக்கு தாய் தகப்பனும் இல்லை, மாமியார் மாமனார் இல்லை, பாட்டி தாத்தாவும் நாங்கள் நல்லபடியாக பார்க்கல. எல்லோரும் எங்களை விட்டு போயிட்டாங்க. நாங்கள் சின்னதாக இருக்கிறப்ப எல்லோரும் எங்களை விட்டு அவங்க மறைச்சிட்டாங்க. அதனால் எங்களுக்கெல்லாம் தேவைப்படுது, எங்களுக்கு இல்லை. யார் வேணான்றாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதாவது ஏன் சொல்ல வரேன்னா, உள்ளவங்களுக்கு தெரியாது முதல்ல. நிழல் வந்து நிழல் இருக்கிறவனுக்கு வெயிலோட அருமை தெரியாதுன்னுவாங்களே, வெயில் இருக்கிறவனுக்கு தான் நிழலோட அருமை என்னென்னு தெரியும். அந்த மாதிரி நாங்கள் வெயில் இருக்கிறோம். அதனால தான் எங்களுக்கு அவங்களுக்கு வயசானவங்க யாருமே இல்லையேன்னு எங்களுக்கு வருத்தம். அதனால தான் எங்கள் பிள்ளைங்க எங்களை விடாமல் வச்சு பார்த்துட்டுருக்குறாங்க. அவங்க நாங்கள் அந்த குழந்தை குட்டிகளை கொஞ்சிக்கிட்டு என்னங்க நமக்கு இருக்குது உலகத்தில், இந்த உலகத்துக்கு எத்தனை காலம் நம்ம வாழ்ந்துருப்போம்? 500 வருஷமாக வாழ போகிறோம். கொஞ்சம் காலத்துக்கு இருந்துட்டு எல்லோரும் மறித்து போகிறாங்க, அவ்வளோதான். ஒரு தகப்பன் வந்து தன் பிள்ளைங்களை வந்து சந்தோஷமாக படுத்து நல்லா தூங்குவாங்க, அந்த வீட்டில் சாப்பிடுவாங்க, எல்லாம் நல்ல குழந்தைங்க நல்லா வளருங்க. ஆனால் அதே தகப்பனுக்கு வயசான காலத்தில் அந்த வீட்டில் அந்த பிள்ளைங்க வீட்டில் சுதந்திரம் இல்லை. ஏன்னா அவங்க வீடாக தான் இருக்கும். ஆனால் அந்த வீட்டிலே அவங்களுக்கு சுதந்திரம் இருக்காது. நிம்மதியாக தூங்கி எந்திரிக்க முடியாது. எந்த நேரத்தில் என்ன சொல்லுவாங்களோ, என்ன சொல்லிடுவாங்களோ, என்ன பேசிடுவாங்களோன்னு பயம். அதுதான் மக்களே அந்த உலகம். பெற்றவங்களுக்கு இருப்படம் இல்லை. வயசாக மட்டும் ஒரு தாய் தன் மகனை பார்த்துக்கிட்டு இருக்குது. காரணம் அந்த மகனுக்கு முடியலை. அதனால் மகனுக்கு முடியாதனால அந்த மகனுக்கு முடியலன்னா ஒரு மாதிரி கை கால் வந்து இல்லை. அதனால் அந்த பையனை பார்த்துக்கிட்டு அந்த அம்மா வயசான மட்டும் அவனுக்கு அந்த அம்மாவுக்கு வயசாகி போச்சு, அந்த பையனுக்கும் வயசாகி போச்சு. ஆனால் அந்த அம்மா அந்த குழந்தைய அந்த பையனை பார்த்துக்கிட்டு அதுக்கு ஆதரவு கொடுக்குது. அதே அந்த பையன் அந்த அம்மா அவ்வளோ காலம் வச்சு பார்த்துருப்பானா? பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. இதுதான் தாய் உள்ளமும் மற்றவங்களுடைய உள்ளமும் மனுஷங்களுக்கு தான். பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையான வார்த்தையாக இருக்கிறனால தான் அந்த காலத்தை சொல்லி வச்சுக்கிறாங்க. தென்னையை நட்டவன் வந்து இளநீர் குடிப்பானாமா, பிள்ளையை பார்த்தவன் கண்ணீரை மட்டும்தான் வடிப்பானாமா. இப்படியெல்லாம் அநேகர் சொல்லிட்டு இருப்பாங்க மக்கள். அதெல்லாம் சும்மா நினச்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் உண்மையாக இப்போ தான் மக்கள் கண்ணார் ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கும்போது அது உண்மைன்னு தோணுது. பெரியவங்க யாருமே சும்மா சொல்லி வச்சுட்டு எதுவுமே போகல மக்களே. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இருக்கிற வயசானவங்க ஒரு பொக்கிஷம், அவங்கள வச்சு நல்லா பாருங்கள் மக்களே. அதுதான் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம். அவங்க கடைசி மட்டும் அவங்க வச்சு நல்லபடியாக பார்த்து தூக்கி போட்டிங்கன்னு வைங்க, உங்கள் பிள்ளைங்க அதை பார்த்து உங்களை அந்த மாதிரி பார்ப்பாங்க. அதனால தான் பாருங்கள், நிறைய பேர் வயசானவங்க மறைச்சிட்றாங்க. தான் பிள்ளைங்களை படிக்க வச்சு நல்லா இது பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த குழந்தைகளுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க வெளியிலேருந்து நல்லா சம்பாரிச்சிட்டு அவங்க இருப்ப இவங்க கடைசி டிப்ரெஷன் ஆகி இவங்களுக்கு தனக்குத்தானே தற்கொலை பண்ணி செத்துக்கிறாங்க மக்களை. இதெல்லாம் எதுக்கு? பெற்றவங்களை இருக்க மட்டும் நல்லபடியாக பாருங்கள், பார்த்து வாரி போடுங்க மக்களை. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம்.